எப்படி இருக்கீங்க நண்பர்களே? அனைவரும் நலமா? ம் வழக்கம் போல் இன்றைக்கு நார்சிசனுடைய 5 ஃபேஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்துருவோம். ஆமாம், வீடியோக்குள்ள ம் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். எஸ், த 5 ஃபேஸஸ் ஆஃப் நார்சிசிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நார்சிஸ்ட்டுகள் பல வகை, அதில் ஒவ்வொன்றும் ஒரு வகைங்கிற மாதிரி 8 டைப் ஆஃப் நார்சிசம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் அவர்களுடைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 5 வகையான ஃபேஸஸ் இருக்குது. இதில் உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறது எது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது ஓவர் நார்சிசிஸ்ட். யார் பார்த்தாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப இயல்பான ஒரு குணம் இருக்கக்கூடிய, ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய, எக்ஸ்ப்ரெசிவான கேரக்டரில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஓவர் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த கோவர்ட் நார்சிஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். அதாவது யாரும் என்ன பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னா, இவங்க ரொம்ப எனர்ஜியான ஒரு ஆள், இவங்க ரொம்ப அப்படியே எல்லாத்துக்கூடையும் நல்லா பேசக்கூடிய ஆள், ரொம்ப அப்படியே எனர்ஜியாக பழகக்கூடிய ஆள், யதார்த்தமான ஆள், எந்த ஒரு விஷயத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அதிகமாக தன்னை பெரிய அளவில் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளை தான் இந்த ஓவர் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மற்றவங்களாம் பார்க்கும்போது இந்த ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிறது வரும். ஆனால் உள்ளே இருந்துட்டு ஸ்பௌஸாக இருந்துட்டு சண்டை வர நமக்கு தான் தெரியும் இதுகளோட லட்சணம் என்ன அப்படின்ட்டு, இல்லையா? ஸோ அவங்களோட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோசிவ் வெண்டிங். அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ரொம்ப டேரெக்டாகவே நம்மளை பயங்கரமாக மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஓகே, அதை அப்படியே மறைமுகமாக பண்ணுறது, இந்த சிம்பத்தி ட்ராமா கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. டேரெக்டாக நம்மளை அப்படியே மேனிபுலேட் பண்ணுறது, டேரெக்டாக நம்மளை கேஸ் லைட்டனிங் பண்ணுறது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒரு மண். அதே மாதிரி டேரெக்டாக நம்மளுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிட்டு அந்த வேலையை முடிக்க விடாத அளவுக்கு, அந்த வேலையை ஒன்றுமில்லாத அளவுக்கு பண்ணுற விஷயங்கள். என்னதான் நம்ம ஒரு அத்தாரிட்டியாக இருந்தாலும் நம்மளுடைய சைன் போடுற அத்தாரிட்டி அவங்க தான் இருப்பாங்க. அவங்க சொன்னால் தான் நம்ம சைனே போட முடியும் நம்மளுடைய வேலையிலேயே. அந்த அளவுக்கான விஷயங்களில் அந்த அளவுக்கான மேனுப்புலேஷனை நம்மளுடைய வேலைகளை கொண்டு வர்றது, நம்மளை டேரெக்டாக ஸ்கேப் கோட்டிங் பண்ணுறது, எல்லா விதமான விஷயத்துக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்கிறது. அடுத்து முக்கியமானதுங்கிறது சாபட்டாச்சிங். நம்மளை எந்த கட்டத்துலையும் முன்னேற விடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது. யாராவது ஒருத்தவங்க நம்மளை பாராட்டிட்டாங்கன்னா இவங்க செத்தே வருவாங்க, முடிஞ்சே வச்சு இவங்களோட கதை. ஐயோ அப்படியா, அப்படி இருக்கக்கூடாதே, இது பண்ணலாமே அது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்களை பண்ணக்கூடியது. ரொம்ப டேரெக்டாக அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கேரக்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் ஸ்மியர் கேம்பெயின் இதை கண்டிப்பாக இந்த ஓவர் நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறவங்க செய்வாங்க. என்னடா கதைன்னா, எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்மை பற்றி தவறாக பலவிதமான விஷயங்களை பேசிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப ஃபஸ்ட் இடத்துல ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் என்னோடய ஸ்பௌஸ் கிடையாது, அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அது இதுங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்டயே அப்படியே என்ன நல்லா பழகிருக்காங்களா, அவங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, இதை பற்றி தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஸ்பௌஸ் கிட்ட காட்டிக்காதீங்க, இதை பற்றி என் ஸ்பௌஸ் கிட்ட நீங்கள் கேட்டுறாதீங்க, இது சம்மந்தப்பட்டு யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லலாம் அப்படின்ட்டு இப்படியே ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், வெளியில் யார்ட்டையும் சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி நம்மளை எல்லாரும் அதுக்கு முன்னாடி எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ இன்றைக்கு நாம் நம்மளை அவங்க ட்ரீட் பண்ணுற விதமே மாறி போயிருக்கும். இதனாலேயே நமக்கு இந்த சோசியலி நம்மளால் இருக்கவே முடியாது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, ஏதோ ஒரு விரோதி மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட விஷயம் பண்ணிட்டு எப்படி இருக்காங்க பாருங்க இவங்க, எவ்வளோ தைரியம் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. நமக்கு ஆக்சுவலாக கிடைக்க வேண்டிய எந்த விதமான ஒரு சாதாரண ஒரு நார்மல் ப்ரிவிலேஜ் கூட எங்கேயுமே கிடைக்காது. எல்லாத்தாலையும் மறைமுகமாக ஒதுக்கப்படுவோம், ஐசோலேட் பண்ணப்படுவோம். இப்போ அப்படியே ஐசோலேட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் இப்போ இந்த பிக்சர் எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல, அப்படியே நம்ம வீட்டில் உட்காந்துருக்கும் போது இதுக்கு என்ன சொல்லணும்னா, அப்படியே மறைமுகமாக அப்படியே இதுக்கான காரணம்லாம் என்னன்னு தெரியுமா? நீ தான். உன்னோட பிஹேவியருங்கிறது உன்னோடைய இதுங்கிறது ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் யாரும் அவங்க கூட பழக மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹம்பிளாக தான் இருப்போம், நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிக்க மாட்டோம், நம்ம ஹம்பிளாக தான் எல்லாத்துக்கூடையும் சாதாரண பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இவங்க அப்படியே கேஸ் லைட்டை நீங்கள் கொண்டு வருவாங்க. நமக்கு ரிசல்ட் தெரியுது, யாரும் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, நமக்கே தெரியாமல் இவங்க சொல்கிறது நம்ப ஆரம்பிப்போம். ஒருவேளை நம்ம பேசுறதுங்க ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கும், ஒருவேளை நம்ம பேசுறதுங்கிறது வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இவர்களுடைய மேனிப்புலேஷன் தெரியாமல் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸ் லைட்டனிங்குள்ளே நம்ம அடிக்ட் ஆக ஆரம்பிப்போம்.
இது மூலமா வந்து இந்த எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நம்மளை ஐசோலேட் பண்ணி தனியாக பிரித்து விடுவார்கள். அப்படி பிரிச்சுட்டா எதுக்கு பிரிக்கிறது? ஒரு பிரேவை வந்து ஒரு இறையை வந்து அந்த கூட்டத்துல இருந்து பிரிக்கிறது எதுக்கு? வேட்டையாடுறது தானே. நம்மளும் அதுக்கப்புறம் டைரக்டா எல்லா விதமான விஷயங்களையும் மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இவங்க என்ன டைரக்டா பண்ணாலும் இவங்க அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டாங்க. ஆனா முழுக்க முழுக்க அவர்களுடைய மேனிபுலேஷன் மூலமாகவும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெண்டிங் மூலமாகவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து டிகிரேட் பண்ணி நம்மளை நாமளே ஒன்றும் இல்லாமல் பண்ணுற அளவுக்கான ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மேனரை நமக்குள்ளே கொண்டு வர்ற அளவுக்கு வந்து அவர்கள் செய்வார்கள். நம்மளை நாமளே ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க செய்வாங்க. திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த மேனிபுலேட்டிவ் எக்ஸ்ட்ராவர்ஷன், இந்த மேனிபுலேஷனுங்கிறது டேரெக்டாக வந்து அப்படியே எக்ஸ்ட்ராவாட்டாக தான் இருக்கும். அப்படியே மறைமுகமாக பண்ணுறதுலாம் இருக்காது. டேரெக்டாக எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க. இது நம்மளை வந்து நம்புகிற, நமக்கு பக்கத்தில் இருக்கிற, நம்மளை புரிஞ்சிக்க விரும்பக்கூடிய நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளுக்கு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இவங்க செய்கிறது என்ன தப்பு ஏதோ செய்கிறாங்கங்கிறது ஆக்சுவலி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். பல நேரங்களில் நம்மளோட வாய்க்கு பயந்துக்கிட்டு, விச் மீன்ஸ் நாம ஏதாவது சொல்லிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு வேணால் நம்மகிட்ட வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் கண்டிப்பாக தெரியும். எனக்காவது நீங்கள் அவங்ககிட்ட போய் உனக்கு ஏதாவது என்னோட ஸ்பௌஸ் பற்றி உனக்கு எதுவும் தோணுதா நீ சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இவங்களுடைய மேனிபுலேஷனுங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரிக்கியாகவும் அந்த அளவுக்கு ரொம்ப வெளிப்படையாகவும் இருக்கும். ஓகே, கோவர்ட் நார்சிசிஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. இதுக்கு வேற கதை. என்ன கதைன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் they will do the victim play. முழுக்க தன்னை வந்து ஒரு விக்டிம் மாதிரி, தன்னை வந்து அப்படியே நிராயுத பாணியாகவும் தான் வந்து அப்படியே இந்த வாழ்க்கையில் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற பாலவும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஏதோ பயங்கர வந்து ஒரு அப்படியே கஷ்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இவர்கள் தன்னை வெளியில் காட்டிக்கொள்வார்கள். நம்மகிட்டையும் காட்டுவாங்க. ஆனால் சொல்ல மாட்டாங்க, எந்த ரீசனுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா, அண்ட் அவங்க அப்படியே ரொம்ப அப்படியே வெக்ஸாக இருக்கும்போது நமக்கே என்ன தோணாதுன்னா, நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னு தோணாது, நம்ம சிரித்து பேசணும்னு தோணாது. நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க சோகமான ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கல்ல, இப்போ நமக்கு எப்படி இருக்கும்? அது நம்ம ஒரு நல்ல ஃபங்க்ஷன் போகணும்னு தோணாது, மற்ற இடங்களில் இது பண்ணணும்னு தோணாது. அது நமக்கே ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும்ல. இப்படி வந்து கேஸ் லைட்டனிங் பண்ணுறது. அப்போ ஒரு கடத்துக்கு மேலே நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? இது எப்படியும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படியே வந்து என்னமோ அந்த ரோஜா படத்தில் வர முரளி மாதிரி அப்படியே வந்துக்கிட்டு அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டே தெரியும், எதுக்கு வேறு வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து மற்ற விஷயங்களை செய்ய ஆரம்பிக்க அப்படியே அவங்களுடைய அந்த விக்டிம் பிளேங்கிறது இன்னும் அக்ரெசிவாக மாற ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கிட்டையும் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்தை நான் படுறேன், நீங்களாக புரிஞ்சுக்கங்க. இவங்க வந்து டைரெக்டாக எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. நான் வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை படுறேன், நீங்களாக புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறது. இல்லை சில இடங்களில் வந்து அவங்களாம் ரொம்ப நல்லவங்க தான், இருந்தாலும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா, அவங்களுக்கா தோணும், ஓகே இவர் வந்து நல்லவங்க தான் பார்க்குறாங்க, ஆனால் அவங்க நல்லவங்க இல்லை போல, ஏன்னா இவர் தான் சோகமாக இருக்கார்ல, இல்லை இந்த பொண்ணு தான் சோகமாக இருக்கார்ல, ஸோ அவர் வந்து நல்லவங்க இல்லை போல தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களுக்கு அவங்களா வந்து இமேஜினேஷன், அந்த இமேஜினேஷன் கேப் இருக்குது பாருங்க, அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறது. அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு கடத்துக்கு மேலே அப்புறம் அப்படியே இது அக்ரெசிவ் ஆக ஆரம்பிச்சோன்னா நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்குன்னா, ஐயோ இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நல்ல விஷயம்லாம் பேசி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கோமே, இது வந்து ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு நமக்குள்ளே நம்மளுடைய மனசாட்சியை நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம செய்யாமல் விட்டுட்டோமோ, இவங்களுக்கு தேவையானது என்னங்கிறத சரியாக நம்ம புரியாமல் போயிட்டோமோ, ஒரு கம்யூனிகேஷன் கேப்பாக இருந்துட்டோமோ, நம்ம ஒரு செல்ஃபிஷாக இருந்துச்சோ, அது பயங்கரமான ஒரு செல்ஃபிஷாக இருந்துட்டோமோ, நம்ம ஒரு கம்யூனிகேஷன் கேப்புங்கிறது நமக்குள்ளே விழுந்துருச்சோ, அவங்கள நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையா, மேன் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஃப்ரம் வீனஸுங்கிற மாதிரி இருந்துட்டோமோ, ஒரு வேலை இது சரியாக புரிஞ்சிக்க முடியலையோ, நம்ம தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமோன்ட்டு பலவிதமான குழப்பங்களுக்கு நம்மை பற்றி நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் பலவிதமான குழப்பங்களுக்கு இட்டுட்டு போகும். அந்த கோவர் டிஸ்கம்ஃபர்ட், அந்த மறைமுகமான டிஸ்கம்ஃபர்ட்டை அப்படியே நமக்குள்ளே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது எங்கே ஈவன் காட்டுவாங்க அப்படின்னா, தன்னுடைய விரக்தி, தன்னுடைய வெறுப்புனால வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த செக்ஷுவல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு அவாய்டன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அவாய்டிங் தான் இவங்களுடைய முக்கியமான ஒரு ஸ்டைலாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் நான் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்னையும் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதானே, நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, நான் ஒன்றும் அப்யூசிவாக பேசலை, நான் ஒன்றும் இது பண்ணிக்கல, நான் என்னை அவாய்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதானு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயங்களுக்கும் முக்கியமாக செக்ஷுவல் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அவாய்டன்ஸுங்கிறது இருக்கும். அவங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இதுவும் பண்ண முடியாது, இன்டர்கோர்ஸ் வச்சுக்க முடியாது. அது ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு மேனிப்புலேஷன் ஓரியன்டான வெளியில் வந்து அதை நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அதை அட்ரஸே பண்ண முடியாத ஒரு எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள நம்ம பயங்கரமாக மாட்டிக்குவோம், பயங்கரமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்குள்ள நம்ம மாட்டிக்குவோம். ரைட், தட்ஸ் ஹவ் இட் இஸ்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு கோவர்ட் டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து அவர்கள் கொடுத்துக்கிட்டே அந்த அவாய்டன்ட் மென்டாலிட்டி மூலமாக அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து எல்லா விதமான ஆப்சன்ஸையும் காட்டி எல்லா விதமான மேனிப்புலேஷனையும் அங்கே வந்து கொண்டு வருவாங்க. இப்போ எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளுகளை நம்ம அடிச்சிடலாம்பா, வாழை பார்த்துக்கலாம், என்ன நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு நம்ம அடிச்சிடலாம். காலில் உள்ள ஆளுகள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை வந்து நிப்பாட்டி நம்மளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி சில விஷயத்தை அவங்க சாதிச்சுக்கணுங்கிற அந்த ஒரு நிலைமைக்கு வரும்போது, ஐயோ அவங்களுக்கு செய்கிறது ஒருத்து தான், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு காலில் விழுந்து கையில் விழுந்து அப்படியே வந்து இதாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இவங்களை நம்ம எப்படி வந்து அட்டாக் பண்ண முடியும்? இவங்களை எப்படி நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? எதிர்த்து கேள்வி கேட்டோன்னா அது அதை விட ஒரு பெரிய அளவில் போகும். என்னென்னா எதிர்த்து கேள்வி கேட்ட உடனே எப்படி ஏறும், ஐயோ பாவங்க, என் கூட உங்களுக்கு வாழ்கிறது பிடிக்கல போல, அப்படியே டிஸ்டன்ஸ் எப்பயுமே அந்த டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளை ஏதோ ஒரு அப்படியே ரொம்ப ஹம்பிளாக அப்படியே ரெஸ்பெக்டிவாக நடத்துகிற மாதிரியே ஒரு தேர்ட் பர்சன் மாதிரியே நம்மளை வந்து அவங்க ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம இப்போ தான் பழகின மாதிரி அப்படியே ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆகிருக்கு 4 வருஷம் ஆனாலும் இப்போ தான் பழகின மாதிரி அப்படியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு சைலண்ட் மேனிப்புலேஷன் கொண்டு வராங்க. இதில் என்ன ஒரு பெரிய தலைவலினா, இவங்க பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயங்கிறது இப்போ இந்த ஓவர்ட் நார்சிஸ்ட் வந்து பண்ணுறதுங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் சில ஆட்களுக்கு நம்ம க்ளோஸ் சர்க்கிள் கூட தெரியும். பட் இந்த க்ளோஸ் சர்க்கிள்குள் கூட இந்த கோவர்ட் நார்சிசிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன தோணும்னா, இல்லை அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க போல், நீ தான் ஏன் போட்டு தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக்கிற? இந்த ஒரு புது இது சொசைட்டியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, குடிக்கிறானா இல்லை, அடிக்கிறானா இல்லை, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறானா இல்லை, அப்புறம் என்ன உனக்கு? இதே பொண்ணு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் உன்னை டார்ச்சர் பண்ணுறாரா இல்லை, ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு ஓவராக பேராசை பிடிச்ச ஒரு ஆளாக இருக்காளா இல்லை, பர்ச்சேஸ் விஷயத்தில் அமேசான் டெய்லி டெலிவரி போட்டு வாங்கிட்டு இருக்காளா இல்லை, அப்புறம் என்ன உனக்கு? நம்மளோட பிரச்சனை நமக்கே தெரியாதப்போ நம்ம எப்படி ஈவன் அவங்ககிட்டையும் சொல்லுவோம். நம்ம பொதுவாக அந்த காமனான ஒரு பிரச்சனையை சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் லைஃப் எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன ஸ்பேஸ், அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ல, என்ன ஸ்பேஸ் கிடைக்கும்னா அவங்க என்ன அதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, மீன்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏன் அதில் நீ தப்பு பண்ணியிருக்க கூடாது, ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளாக நீ ஏன் இருக்கக்கூடாது, அப்படி இருந்திருக்கலாம்ல ஒரு வேளை, அந்த விஷயங்களில் வந்து நீ பண்ணக்கூடிய விஷயங்கிறத அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம்ல, இப்படின்னு இருக்கும். நமக்கு ஆல்ரெடி டவுட் இருக்கும்ல. அப்போ உடனே நாம் வந்து என்ன யோசிப்போம்னா, ஐயோ இப்படியும் ஒரு வேளை இருக்கலாமோ, இதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படி நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது மூலமாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, எங்கேயோ இருந்த நாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பல விஷயங்களில் கிளாரிட்டியாக, ஈவன் இந்த மேரேஜ் லைஃப்லலாம் கிளாரிட்டியாக அதுக்கு முன்னாடி இருந்து பல மெச்சூர்டாக நம்ம உள்ளே வந்திருப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களாக இருக்கிற, அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த உலகத்தை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே நேரத்தில் எமோஷனலி நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு நம்மளை மாதிரியான ஒரு ஆட்களை தான் வந்து இந்த கோவர்ட் நார்சிசிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா ஹம்பிளாக போகக்கூடிய ஆட்கள்கிட்ட, அப்படியே ரொம்ப பணிஞ்சு போகக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒரு விக்டிம் கிட்ட நமக்கு எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியாது. பல இடங்களில் விக்டிம் பண்ணக்கூடிய தவறுகளை மன்னிச்சு விட்டுருப்போம். நம்மளுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சரி போயிட்டு போது பாவம், நான் அக்ரெசிவாக எதாவது பண்ணுறாங்களா, இல்லைப்பா விக்டிம் தானே போயிட்டு போகுது அப்படின்லாம் நம்ம மன்னிச்சு விடக்கூடிய அதே மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்கிறத வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணி இவர்கள் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரியான பலவிதமான விக்டிம் பிளேவை அவங்க போடுவாங்க. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து மேரேஜ் லைஃப்பை பற்றியும் உலகத்தை பற்றியும் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தெரியாதப்போ நமக்குள்ள பயங்கரமான சிவியர் செல்ஃப் டவுட்டுங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த உலகத்தில் பற்றி நம்ம பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது பொய்யா, நம்மளோட செல்ஃப் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது பொய்யா, அப்போ நம்மளை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பொய்யா, நாம் ஒரு வேளை செல்ஃபிஷாக இருக்குமா, நாம் ஒரு மாதிரி வந்து ஒரு எம்பத்தியே இல்லாத ஒரு ஆளாக இருப்போமா, ஏன் ஈவன் நான் தான் நார்சிசிஸ்டாக இருக்கேனா, இப்படிங்கிற அளவுக்கான ஒரு டவுட்டுங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிச்சு. திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த சட்டில் கில்ட் ட்ரிப்பிங் ஆல்ரெடி நமக்குள்ளே இந்த கில்ட் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கில்ட்டை வந்து அவங்க அப்படியே ட்ரிப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுல்ல. அப்படியே ட்ரிப்பிங் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த கில்ட் ட்ரிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே மறைமுகமாக வந்து பாருங்கள், இந்த விஷயம் செஞ்சது தப்பு தானே, இந்த விஷயம் செஞ்சது தப்பு தானே. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறோம், நம்ம நிறைய இடங்களை மிஸ் பண்ணுவோம், நிறைய இடங்களை தப்பு பண்ண ஆரம்பிப்போம். சில இடங்களில் அவுட் பஸ்ட் ஆகி இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதுன்னு தெரியாமல் அவங்கள வந்து பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிருவோம், அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருவோம். அதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிட்டு பாருங்கள், இப்படின்னு என்னை திட்டலாமா, இந்த மாதிரி சொல்லி திட்டலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு போட்டு சாவடிச்சிருவாங்க. திஸ் இஸ் வாட் அ கோவர்ட் நார்சிசிஸ்ட் செய்யக்கூடிய வேலைகள். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே,
உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவுன்சிலிங் வாங்க, நம்ம இதில் எதுங்கிறத வந்து நம்ம சரியாக அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக சொமாட்டிக் நார்சிசிஸ்ட். இவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். சொமாட்டிக் அப்படின்னு சொன்னால சைக்கலாஜிக்கல் படி வந்து அது என்ன அப்படின்னு சொன்னால் அது என்ன டேர்மை குறிக்கக்கூடியதுன்னா உங்களுடைய பாடி சம்மந்தப்பட்ட டேர்ம். சொமாட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொன்னாலே உடல் சம்மந்தப்பட்டது. சைக்கோசொமாட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க, அதாவது உடலும் மனமும் சம்மந்தப்பட்டது, ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ சொமாட்டிக் நார்சிசிஸ்ட் அப்படின்னா இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே வச்சு குறியா வச்சு அதை வந்து செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் தான். இந்த மாதிரி பாடி பவர் கண்ட்ரோல், அவங்களுடைய அந்த பேஸே வந்து அந்த பாடி பவர் கண்ட்ரோல் தான். விச் மீன்ஸ் அவங்கள வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ஜிம்முக்கு போயிட்டு இது பண்ணிட்டு வந்துக்கிட்டு அப்படியே பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்லா பல்காக இருப்பாங்க ஆள், அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி ஆப்போசிட்லாக தன்னுடைய ஸ்பவுஸ் வந்து பாடி அளவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. உடல் ரீதியாக அவங்கள நான் வந்து பலவீனப்படுத்திட்டேன்னு சொன்னால், உடல் ரீதியாக வந்து பாடியிலேயே அவங்கள வந்து வீக்னஸ் ஆக்க வச்சுட்டேன்னு சொன்னால் என்னால் எல்லா விதமான விஷயங்களையும் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்கும். அப்போ உடல் ரீதியாக அவங்கள வந்து பலவீனப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்? ஃபஸ்ட்டு விஷயங்கிறது உங்களை குழந்தை பெக்க வைக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரியறதுக்குள்ளாட்டி எப்படியாவது உங்களை வந்து குழந்தை பெக்க வைக்கிறதுங்கிறது அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். இருங்க கொஞ்சம் யோசிக்கலாம், இது எப்படி போகுதுங்கிறது தெரியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். அதெல்லாம் தெரியாது, நீ குழந்தை பெற்றே ஆகணும். ஏன்னா கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் இருக்குது, உடனே வீட்டிலலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதுகளுக்கான எனேபிளர்லாம் இருப்பாங்கல்ல, இந்த ஃப்ளைங் மங்கிலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருங்க. விச் மீன்ஸ் மாமியார் மாமனார் அது இது நாத்தனார் குழந்தையார் அது இதுன்னு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருங்க. குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா. இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று வந்திருக்கோம்னா, மேரேஜ் பண்ணியிருக்கோம்னா, ஈவன் இட் குட் பி அரேஞ்ச் மேரேஜ் ஆர்எல்ஸ் நம்ம வந்து லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்போ வேற ஒரு பர்சனாலிட்டியாக இருந்திருக்கலாம். இப்போ இந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கமிட்மெண்ட்லாம் சேர்ந்து அவங்கள பார்க்கும்போது வேறு மாதிரி நமக்கு தெரியுறாங்க. இந்த கன்ஃபியூஷன் இப்படி வருது, இந்த கன்ஃபியூஷனை தெளிவுபடுத்திக்கலாங்கிறது அப்படின்னு போகக்குள்ளாட்டி வந்து இவர்கள் வந்து இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளேயே நம்மளை வச்சிருக்கணும், அந்த தெளிவுங்கிறது நம்ம வந்துடக்கூடாது. ஏன் குழந்தைங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக 2 விஷயங்கள் இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதான் அவங்களுக்கும் தேவைப்படும். ஏன்னா குழந்தைன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சுன்னா அடுத்த பட்சத்தில் என்னது, எல்லாத்துக்கும் வந்து ஒரு புது காரணம் கிடச்சிருச்சு. இப்போ இவங்களை சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புது காரணம் கிடச்சிருச்சு. குழந்தைக்காக பாரு குழந்தைக்காக பாரு குழந்தைக்காக பாருன்னே நம்மளை வாழ வச்சுருவானுவர். ரொம்ப சிம்பிள். 2வது முக்கியமான ஒரு காரணங்கிறது, ஒரு குழந்தைய பெற்று நீங்கள் வளர்த்து நீங்கள் அடுத்த ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னாலே, மற்ற விஷயங்களை ஈவன் ஆஃபீஸ் விஷயத்தை கூட நீங்கள் 2வது ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னாலே, ஒரு குழந்தை வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி ஏன்னா ப்ரீநேட்டல்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்களால் எதையுமே யோசிக்க முடியாது. இல்லை எல்லா விதமான விஷயங்களும் இருக்குல்ல, அதுவும் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா அதை விட ரொம்ப கஷ்டம். ஒரு 3-4 வயசு வரைக்குமே அவங்களால வந்து எதுலையுமே அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸுமே இங்கே தான் இருக்கும். இது 3வது விஷயம் என்ன, இந்த ப்ரீநேட்டலில் இந்த ப்ரெக்னன்சி நேரங்களில் அவங்க ஏற்படுத்தக்கூடிய அவங்க செய்யக்கூடிய டார்ச்சர். ப்ரெக்னன்சியில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கிறது தெரிஞ்சும் 5 மாதம் 6 மாதம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, ஈவன் 7-8 மாதத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இந்த சொமாட்டிக் நார்சிசிஸ்ங்கிற மாதிரியான ஒரு மனநோயாளிகள் அவர்களை அடிப்பார்கள். அவங்கள அடிப்பாங்க. அடிக்கிற அடியில் மூக்குலேருந்து ரத்தம் வந்துடும். யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்து ப்ரெக்னன்சி நேரத்தில் வந்து உங்ககிட்ட, நீங்கள் அவங்களுடைய பிரதராக இருக்கலாம், நீங்கள் அவங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய பொண்ணு வந்து இந்த மாதிரி ப்ரெக்னன்சி நேரத்தில் அவர் என் மேலே கையை வச்சுட்டாருன்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, நீ விட்டுட்டு வெளில வா, நான் பார்த்துக்கிறேன். இந்த நாய் கூட இருந்து நீ என்ன பண்ண போகிற? நீங்கள் அதைத்தான் கேட்கணும். இப்படிப்பட்ட ஒரு சைக்கோவோட இருந்து நீ என்ன பண்ண போகிற? ஒரு ப்ரெக்னன்சி டயத்தில் ஒருத்தர் ஒய்ஃப் அடிக்கிறான்னு சொன்னால் அவனை விட ஒரு சைக்கோ இந்த உலகத்தில் வேறு யார் இருந்துட முடியும்? யார் இருந்துட முடியும்? அவன் 1000 காரணம் சொல்லட்டும். நான் டென்ஷனில் இருந்தேன், மயிரில் இருந்தேன், அதில் இருந்தேன், இதில் இருந்தேன், சாரி வரல, நான் டென்ஷனில் இருந்தேன், அதில் இருந்தேன், இதில் இருந்தேன், 1000 காரணம் சொல்லட்டும் அவன். ஆனால் அதெல்லாம் பொய்யா தானே இருக்க முடியும். இது என்ன காரணம்? முதல்ல டென்ஷன் இருந்தால் போ, நேராக போ, போஸ்ட் மரம் இருக்கு பாரு, போஸ்ட் மரம் இருக்குல்ல, எல்லா இடங்களையும் போஸ்ட் மரம் இருக்குல்ல, போய் உன் மண்டை நீயே முட்டிக்க, முட்டு. ஏன்னா ரத்தம் வரட்டும், அப்படியே ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகும், எதையாவது ஒன்று பண்ணிக்க போ.
ஓ டென்ஷனாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? டென்ஷன் இருந்தால் இங்கே ஏகப்பட்ட சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கவுன்சிலிங் இருக்குது, அங்கே போய் கற்றுக்க, அங்கே போய் ஏதாவது சரி பண்ணிக்க. உன்னால் அதுவும் முடியல, போய் மாத்திரை போட்டு படு தூங்கு போ, இல்லை ஏதாவது ஓடி போயிடும். நீ யார் அடிக்கிறதுக்கு? இல்லை, திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்படிப்பட்ட சொமாட்டிக் நார்சிசிசத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஆல்ரெடி இந்த மாதிரியான அபியூஸ் எல்லாத்தையும் ப்ரீநேட்டலில் பண்ணி உங்களோட ப்ரீநேட்டலையும் உங்கள் ப்ரெக்னன்சியும் பயங்கரமாக காம்ப்ளெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ராபபிளி எனக்கு தெரிஞ்ச நார்சிஸ்ட் கூட வந்து இந்த மாதிரி சொமாட்டிக் நார்சிஸ்ட் கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சுகப்பிரசவம் நடந்தால் சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் அங்கே ஆயிருக்கு. அந்த அளவில் வந்து பிபி ஷூட்டப் ஆகி, அந்த அளவில் சுகர் நடுவில் வந்து இவ்வளோ விதமான பிரச்சனைகளை அனுபவிச்சு பல பேர்த்துக்கு ப்ரீமெச்சூர் பேபி கூட பிறகும். இருக்கிற ப்ரெஷர், இவ்வளோ ப்ரெஷர். ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி உங்களை பண்ண வச்சு அப்போ உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி வந்து அதில் காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸை சரி பண்ணுறதுக்கு உங்கள் பாடி லெவலில் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கே அது ஒரு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா அதுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். உங்களால் அதிக தூரம் நடக்க முடியாது, வெயிட்டான விஷயங்களை தூக்க முடியாது, பலவிதமான காம்ப்ளெக்சிட்டி நமக்குள்ளே இருக்கும். இந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராமாவாக தான் இருக்கும். திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? பாடி வீக்கனிங் அபியூஸ் இந்த விஷயங்களை தான் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது, எல்லா விதமான விஷயத்துக்கு அடிக்கிறது. அடிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. நீ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தியா, நீ என்னை கேட்காம எது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தா அடி, அவன் அம்மா அப்பாட்ட பேசினியா அடி, எல்லாத்துக்கும் அடிக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அப்படியே பெரிய பெருமையாக கூட சொல்லிக்கிறது. இதில் என்ன மேடம் இருக்குது? இதெல்லாம் நடக்கிறது தானே, இயல்பு தானே. கொண்டாடி புருஷன் அடிக்கிறதுங்கிறது என்ன சாதாரண விஷயம் தானே, இது என்ன ஒரு பெரிய விஷயம்? இதென்ன ஒரு பெரிய விஷயம்? இதே ஒரு ஆண்களாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்கள் வந்து இதே மாதிரி சொமாட்டிக் நார்சிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை சொல்லவே முடியாது. வெளியில் அப்படியே நம்ம வடிவல் ஜோக் மாதிரி அதை நம்ம வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. உண்மையிலேயே ஆண்களுடைய வழிகளை இந்த மாதிரி விஷயங்களில் உண்மையிலேயே பெண்கள் ஆண்களை அடிக்கிறார்கள்ங்கிறது உண்மை. இந்த சொமாட்டிக் நார்சிஸினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து ஆண்களை அடிக்கிறார்கள்ங்கிறது உண்மை. பாட்டில் எடுத்து மண்டையை உடைச்ச கதைகள்லாம் இருக்குது. இதை வெளியில் ஆணால சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? இதை யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? யாருக்கிட்ட போய் அழுக முடியும்? ஏன் ஆண்னாலே இந்த உலகத்தில் இப்படி தான் இந்த சமுதாயத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆண்னான் பலமான ஒரு ஆள், அவன் எதை பற்றும் கவலைப்படாதவன், அவனுக்கு இரும்பில் கொண்ட இதயம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாம் போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அவனுக்கு எங்கே இரும்புல இதயம் இருக்குது? எல்லாத்துக்குமே ஒன்று தான். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் சைக்காலஜி, பாய் சைக்காலஜின்னு ஒன்று கிடையவே கிடையாது, தெரியுமா? அப்படின்னா எல்லாத்தோட உணர்வுகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆண்களை பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து இந்த பிரெயின் ஓரியன்டான நர்வ் சிஸ்டம்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால ஒரு விஷயத்தை பல இடங்களில் யோசிப்பாங்க. இட் டசன்ட் மீன்ஸ் ஆண்கள் வந்து இதில் ஹார்ட் ஆகவே மாட்டாங்க அப்படின்னு இல்லவே இல்லை. ஆண்கள் ஆன்சைட்டியால் பாதிக்கப்படுறாங்க, ஆண்கள் டிப்ரெஷனால் பாதிக்கப்படுவாங்க, சூசைடல் பண்ணிக்கக்கூடிய அளவில் வந்து அதிகமான பட்சத்தில் வந்து ஆண்களும் இருக்கிறாங்க. ஆண்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஆண்களும் பலவிதமான மனக்கோளாறுகளில் மாட்டிக்கிறாங்கிறது உண்மை தானே. அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சொமாட்டிக் நார்சிசிசம்னால வந்து ஒரு மனைவி வந்துட்டான்னு சொன்னால் அவங்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த நேரங்களில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி வந்து அப்யூஸ் பண்ணி இப்போ போய் சொல்லு, இப்போ போய் பண்ணு, அடித்தா ரத்தம் வரணும், ரத்தம் வரணும்னா இருக்கக்கூடாது, அடித்தா ரத்தம் வந்துடணும். அது இந்த மாதிரியான ஆட்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவில் வந்து உங்களுடைய மனநிலைமையை வந்து மனது ரீதியாக மூளை அளவில் ஒரு பூட்டை வந்து பெரிய அளவில் உங்களுக்கு போட வச்சுருவாங்க. எப்படியாவது நீங்கள் யாருக்கிட்டையும் பேச முடியாது, யாருக்கிட்டையும் இது பண்ண முடியாது. ஏன்னா இவங்க தான் மிரட்டுறாங்களே. நீ அடித்ததை போய் வெளியில் சொன்னேன்னா அந்த வாழ்க்கை இருக்காதுன்னு மிரட்டுறாங்களே. நான் செப்பரேஷனாக போயிடுவேன், நான் எங்கேயாவது போயிடுவேன்னு மிரட்டுறாங்களே. போன தடவை ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலே நான் ஒருத்தவங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன் உங்களுடைய கேரக்டரை. அது வந்து அடுத்த இடத்துல அது ஒரு அடுத்த கடத்துக்கு தெரிந்தோன்னா இவங்க எஸ்கேப் போயிடுவாங்க. ஆள் எஸ்கேப் 3 மாதம் எங்கே போவாங்கன்னு தெரியாது, அப்படியே எஸ்கேப் போயிடுவாங்க. இப்போ இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க வர்றாங்கல்ல, அவங்க வந்தவொடனே நம்ம என்ன கேட்க முடியும் அவங்ககிட்ட? கேள்வி, நீ பண்ணது சரியா, நீ பண்ணது தப்பான கேட்க மாட்டாங்க. கேட்டால் நமக்கு ஒரு பயம் வரும்ல, கேட்டால் எங்கே திருப்பி ஓடி போயிட்டாங்கன்னா. இப்போ இந்த பயத்தினாலேயே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து காப்பாற்றுறதுக்காக நம்மளுடைய மானத்தையும் நம்மளுடைய அடியையும் இந்த அடியை எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு நான் இதே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மன ரீதியான ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். என்ன அப்படி ஆகும்போது இந்த மாதிரி வந்து அவங்க அடித்தாலும் வெளியில் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து நம்மளை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே.
செக்ஷுவல் கண்ட்ரோல் உடல் ரீதியின் அப்படின்னு பார்க்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது அந்த செக்ஷுவல் ஓரியன்டான விஷயம். அவங்கக்கிட்ட சண்டை போட்டால் அன்றைக்கி நைட் வந்து செக்ஸ் நடந்தே ஆகணும். ஏன்னா அவங்க பேனிக் ஆயிடுவாங்க, இன்செக்யூர் ஆயிடுவாங்க. என்னடா இவங்க சண்டை போட்டால் இவங்க நம்ம விட்டு போயிடுவாங்களோ, அப்போ வந்து இவங்க வந்து முழுக்க என்கிட்ட வந்து பணிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கான சிம்பிள் என்ன, என் கூட அவங்க கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது தான். அன்றைக்கி நைட்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடந்தே ஆகணும். வீட்டில் யார் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத பற்றியே கவலை இல்லை. ஈவன் பகலில் கூட அது நடந்தே ஆகும். வீட்டில் பக்கத்தில் வந்து குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, சண்டேவாக இருக்கும், அதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு அது நடந்தே ஆகும், நடந்தே ஆகணும். அப்படி நடக்கலைன்னா உடனே வந்து என்ன பண்ணிடுறேன்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது. ஓ இப்படி வேற யாரு கூடயோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கியா இல்லை எப்படிங்கிறது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்மளை அப்படியே அவாய்ட், இந்த செக்ஷுவல் ஓரியன்டான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. அவாய்ட் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஓரியன்டாக ஆகி வரும்போது அதை வச்சு நம்மளை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப வெளிப்படையாகவே கேட்குறது. அதை வச்சு நம்மளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது. ஸோ இப்படி வந்து முழுக்க செக்ஷுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த செக்ஷுவல் கண்ட்ரோலில் அவங்க என்னென்ன மாதிரியான அயோக்கியத்தனத்தை செய்கிறாங்க, எந்தெந்த மாதிரியான குரூரத்தை செய்கிறாங்கிறத யார்கிட்டையும் நம்மளால் சொல்ல முடியாது. இல்லை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா? அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? யார்கிட்ட சொல்ல முடியுது? நம்மளோட பிரதர் சிஸ்டர் கிட்ட சொல்லிட முடியுமா? அதை இல்லை சொன்னால் என்ன செய்ய போகிறாங்க? அதில் வந்து ஏதோ அந்த நேரத்தில் அவங்க வந்து ஏதோ ஆவேசமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சமாளிச்சிருவாங்களா அவங்க? ஸோ இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் கண்ட்ரோல் விஷயத்திலே வந்து அவர்கள் உங்களை வைத்திருப்பார்கள். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் we need to understand, right? செரிப்ரல் நார்சிசிஸ்ட். வாட் இஸ் அ செரிப்ரல் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள், இதுதான். ப்ராப்பர்ட்டி, லீகல் இஷ்யூஸ், மணி கண்ட்ரோல் ஓரியன்டான விஷயங்கள். ரொம்ப அக்ரெசிவாக வந்து இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆட்களை தான் அந்த செரிப்ரல் நார்சிசம்னு சொல்கிறோம். இவங்களும் கிட்டத்தட்ட அந்த சொமேட்டிக் நார்சிஸ் மாதிரி. பட் இவங்க ஒரு கடத்துக்கு மேலே போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்கன்னா முழுக்க வந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்வாங்க. இந்த லீகல் இஷ்யூஸ்க்குள்ள உங்களை எப்படியாவது இழுத்து விட பார்க்குறது, உங்கள் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூ வந்தோடனே உங்களை அப்படியே போட்டு விட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறது, இல்லை அது சம்மந்தப்பட்ட உங்கள் பேரில் வந்து நிறைய விதமான லோன் எடுக்கிறது, ஒரு இஎம்ஐ ட்ராப்பில் உங்களை பயங்கரமாக மாட்ட வச்சிடுறது, நம்ம 2 பேரும் சேர்ந்தான வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறது. கடைசியாக வந்து நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது 10 to 20% கூட இருக்காது. அந்த வீட்டில் 80% நீங்கள் தான் போட்டிருப்பீங்க. ஐ ஸ்வேர் இட்ஸ் ஹவ் இட் இஸ். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஓரியன்டான விஷயங்களில் மாட்டி வருது. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை எப்படியாவது அவங்களோட பேரில் மாற்றணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிருவீங்கிற ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அவங்கள பற்றி அவங்களுக்கு அப்புறம் தெரியும்ல. சின்ன வயசுலேருந்து இதுக்கு பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்கிறது தெரியும் தானே, ரைட்? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவங்களால் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான், ஏன்னா இவங்க கேரக்டருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தானே இப்படி இருக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறது, ஒரு கில் ட்ரிப்பில் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறது நம்மளை அந்த ப்ராப்பர்ட்டி ஓரியன்டான விஷயங்களில். நம்மளை ஒரு செல்ஃபிஷ் மாதிரி காட்டி, என்னங்க அப்போ நீ இந்த மேரேஜுக்காக இதை கூட செய்ய மாட்டியா, என்னங்க இதை கூட நான் செய்ய மாட்டேனாங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வச்சு முழுக்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எப்படியாவது அவங்களுடைய பேரில் வாங்கிக்கணும்னு நினைக்கிறது. நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு மூலமாக வந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலியை வந்து ஃபினான்ஷியல் ட்ராப்பில் மாட்ட வைக்கிறது. உங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள வந்து ஃபினான்ஷியல் ட்ராப்பில் மாட்ட வைக்கிறது. உங்களுடைய பிரதர் உதவி செய்கிறாரா, பிரதர்கிட்ட வந்து நிறைய அவங்ககிட்ட வந்து வாங்கி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடு. ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பிரதரை தேடி போயிடக்கூடாது. உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய அப்பா எல்லாத்தையும் செய்கிறாரா, எல்லாத்தையும் அவர்கிட்ட வந்து வாங்கி அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணு. ஏன்னா நீங்கள் நாளைக்கு போய் நின்றக்கூடாதுல்ல. இப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளையும் வந்து ஃபினான்ஷியலி அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண வைக்கிறது. அவங்கள விட்டு பேச வைக்கிறது, இல்லை அவங்களுடைய அம்மா வச்சு பேச வைக்கிறது. மேக்ஸிமம் அந்த அம்மாவோட ரோல்கள் வந்து அதிகமாக இருக்கும். நான் அவங்களுடைய மாமியாரோட ரோல் வந்து அதிகமாக இருக்கும். அதுகளை வச்சு பேச வைக்கிறது, அப்பா வச்சு பேச வைக்கிறது, இப்படியே பேச வச்சு முழுக்க அதனுடைய முழு கண்ட்ரோலில் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள், அந்த மணி கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இவர்கள் பார்ப்பார்கள். உங்களோட சேலரி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகி ஆகணும். ஒருவேளை கிரெடிட் ஆகலையா, இஎம்ஐலேருந்து எல்லாத்தையும் வந்து உங்கள் மேலே போட்டு அந்த சேலரி உங்களுக்கு முழுசாக கிடைக்க விடாமல் செய்கிறது அவங்களுடைய பொறுப்பு. அவங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை செய்வாங்க. அவங்க உங்களுக்கு கடைசியில் வந்து உங்களுடைய சேலரியினுடைய வெறும் 5 to 10% மட்டும் தான் உங்கள் கையில் வரும். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் ட்ராப்பில் மாட்டியிருப்பாங்க. இதில் இன்னொரு மேஜிக் என்ன தெரியுமா,
இதில் எதுலேயுமே நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ அங்கே நீங்கள் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் காசு போட்டு கார் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரில் உங்களால் ரொம்ப தூரம் போயிட முடியாது. அந்த காரை வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய சொபிசிகேட்டடுக்காக, அவங்களுடைய குடும்பத்தோட சொபிசிகேஷனுக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறத பார்ப்பாங்க. அந்த காரை ஈவன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ரிலேட்டிவ்கிட்டயோ கொடுத்து விட்ருவாங்க பெசாட்டுக்கு. அது ஒரு 10-20 நாள் அங்கே இருக்கும். அப்புறம் அதை போராடி வீட்டில் கொண்டு வந்தாலும் வீட்டில் வந்து அது ஷோகேஸ் மட்டும் தான் இருக்கும். நம்மளால் அதை யூஸ் பண்ணவே முடியாது. இதுக்கு நாம் போட்டு வாங்கின ஒரு இது இந்த மாதிரியான விஷயங்கள். ஐசோலேஷன் அண்ட் ட்ரையாங்குலேஷன் முழுக்க முழுக்க நம்மளை வந்து மற்றவரிடமிருந்து, ஏன்னா இந்த செரிப்ரல் அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து சொசைட்டி ஓரியன்டான ஆட்கள். இவங்க இந்த சொசைட்டி தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். அதனாலேயே சொசைட்டியில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாட்டாக பயங்கரமாக எல்லாத்துக்கிட்டையும் பழகி வச்சுருப்பாங்க. உங்களை வந்து அதே கான்ஃபிடென்ட், அந்த சோசியல் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை வந்து ஐசோலேட் பண்ணுவாங்க. அவங்களை ஐசோலேட் பண்ணி சரி நான் வந்து பல வெக்ஸில் தான் இருக்கேன், இன்னும் நான் யார் கூடயும் போய் பழகி என்னதை பண்ண போகிறேன், வாழ்க்கையில் பேசிக்கே போயிடுச்சு, இன்னும் மற்ற விஷயத்தில் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி என்ன பண்ண போகிறோம் பெருசாக அப்படின்னு நாமளே வந்து ஐசோலேட் பண்ணி நம்மளை. அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஒரு மனநிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துடுவாங்க. அதோடு சேர்த்து நான் ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கேன்ல, நான் வந்து தனியாக இருக்கேன்ல, இப்போயாவது என்னை சந்தோஷமாக வாழ விடுவாங்களான்னா இல்லை. அப்போ தான் ஒரு ட்ரையாங்குலேஷனை வந்து கொண்டு வருவாங்க. விச் மீன்ஸ் இவங்க அஃபேர் வச்சுக்கிற மாதிரி, இவங்க மற்றவர்கள்ட்ட பேசுகிற மாதிரி நமக்குள்ளே ஒரு இன்செக்யூரை க்ரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது நான் விட்டால் ஓடி போயிடுவேன், நான் அவ்வளோதான் இந்த லைஃப்பில் வந்து ஏதோ போனால் போயிட்டு போன்னு இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்து என்னை ஓவராலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ கொஞ்சம் பண்ணனா நான் அப்படியே ஓடி போயிடுவேன் பார்த்துக்கு எப்படின்னு சொல்லிட்டு விட்டால் ஓடி போயிடுவேங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு அஃபேரை வந்து அப்படியே ஒரு அஃபேர் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. இல்லை வந்து நீங்கள் ஃபுல் கண்ட்ரோலில் வந்துட்டீங்கன்னா அந்த அஃபேரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர்றது. அந்த அஃபேர் கூட இவங்க கான்டாக்டில் இருக்காங்கிறத டேரெக்டாக அவங்ககிட்ட சொல்கிறது. வீட்டுக்கு கூட்டு வராங்களோ இல்லையோ, வீட்டுக்கு கூட்டு வந்தால் தொக்கா மாட்டிக்குவாங்கல்ல, அதனால் அது செய்ய மாட்டாங்க. அப்படியே அந்த விஷயங்களை நீங்கள் டேரெக்டாக அந்த இதில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்னமோ நீங்கள் கண்டுபிடிச்சமா நினைப்பீங்க. இவங்க அஃபேரில் இருக்கா, நான் கண்டுபிடிச்ச மாதிரி, நீங்கள் எல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. இவ்வளவு நாள் வந்து ஃபோன் வந்து லாக்கில் இருந்த ஃபோன் வந்து அன்னைக்கு மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது லாக்கில் இல்லாமல் இருக்கும். இவ்வளோ நாள் ரொம்ப செக்யூராக அவங்களுடைய ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்த ஃபோன், அவங்களுடைய ஃபோனு இப்போ மட்டும் அப்படியே வந்து சும்மா சோஃபாவில் கிடக்கும். உங்களால் அதை பார்க்க முடியும். நீங்கள் அதை திறந்து பார்த்தோடனே ஒரு அஃபேர் ஓரியன்டான ஏதோ ஒரு கண்டென்ட்டுங்கிறது வரும், உங்களால் பார்க்க முடியும். இல்லை இதுக்கும் அப்பாற்பட்டு வந்து மல்டி அஃபேர் ஓரியன்டோ இல்லை கால் கேர்ள்ஸ் கிட்ட போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அந்த சாட் பண்ண விஷயங்கள், அந்த சாட்லாம் அவங்க முன்னாடி வரும். நீங்கள் பார்த்த உடனே என்ன நினைப்பீங்க, அவங்க மேலே வரக்கூடிய கோபத்தை விட உங்களுக்கு அதிகமாக என்ன வரும், இன்செக்யூர் மூலமாக உங்களுக்கு பயம் வரும். அப்படி பயம் வந்தானே வாட் யூ ஃபீல்? இவங்களை கேள்வி கேட்டோம்னா விட்டால் அப்படியே போயிடுவாங்க போல தெரியுது, இதாயிருமே அதாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மூடி மறைக்க நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அப்புறம் அப்படியே இந்த விஷயங்கள் அப்படியே கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். நடக்க நமக்குள்ளே பயம் வர ஆரம்பிக்கும். பயம் வர எந்த அளவுக்கு நமக்குள்ளே பயம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வல்னரபிள் ஆகும். எந்த அளவுக்கு வல்னரபிள் ஆகுமோ அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்டாக அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். This is the cerebral narcissist will do. அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், இவங்களும் அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் விஷயங்களில் வந்து பயங்கரமாக வந்து அவங்க எந்த விதமான ப்ராப்பர்ட்டி விற்றாலும் உங்களுக்கு எந்த விதமான காசு, உங்கள் ப்ராப்பர்ட்டி விற்றா உங்களுக்கே காசு கிடைக்காத அளவுக்கு செய்யணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாதுங்கிற அளவுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க தெளிவாக இருக்கிறது. திஸ் இஸ் வாட் we need to understand, right? malignant narcissist. malignant narcissist அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த கிட்டத்தட்ட வந்து நம்மளோட அந்த சொமேட்டிக் நார்சிசிஸ்ட்டை விட வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான கொடூரமான ஒரு ஆக்ரோஷமான ஆட்கள். இவங்களுடைய டூல் எது தெரியுமா? ப்ரூட்டுவல் அட்டாக் இஸ் அ டூல். எல்லாத்துக்கும் அடி. அண்ட் இந்த மெலிக்னன் இவங்களுக்கும் அந்த சொமேட்டிக் நார்சிஸ்ட்டுக்கும் அந்த மெலிக்னன் நார்சிஸ்ட்டுக்கும் இருக்க மேஜர் டிஃபரெண்ட் என்னன்னா, இவங்க இந்த மெலிக்னன் நார்சிஸ்ட் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் முன்னாடியே அவங்கள போட்டு அடிப்பாங்க, மற்றவங்க முன்னாடியே அவங்கள போட்டு அடிப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிறதுனா போலீஸ்க்கு முன்னாடியே உங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. உங்களை பயமுறுத்தணும், உங்களை வந்து பயமுறுத்தி பயங்கரமான இன்செக்யூரில் ஐயோ இவங்ககிட்ட போனால் ஏதாவது ஆயிருமோ, பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடணும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யாராவது ஒருத்தவங்க வந்து நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ, ஐயோ அது நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து ஓடணும். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யக்கூடியவங்க தான் இந்த malignant narcissist. This is what is the difference between both of them. Brutal attack is a tool. Character assassination, brutal attack. Character assassination, brutal attack. Character assassination, brutal attack. யாரு கூட போய் நம்ம நின்று பேசினாலும் உடனே அதை வச்சு ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுறோம்.
அது இந்த தங்கச்சியோட ஹஸ்பண்டு, நம்மளோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எல்லாம் கிடச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு சீன். ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஆகிடும். பச்சையாக போய் சொல்லுவாங்க, இல்லை நான் பார்த்தேன், இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஃபோனில் பேசிக்கிட்டு போது அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், பச்சையாக போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்காது. இப்போ இதை எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க? இங்கே பாருங்க, என்னோட கால் ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்னா உடனே ஈஸியாக சொல்லிடுவாங்க, அவங்க கால் ஹிஸ்ட்ரி அழைச்சிருப்பாங்கப்பா, யாருக்கு தெரியும், சிம்பிள். இன்னைக்கு தான் நிறைய ஆப் வந்துருச்சுல, எல்லாத்துலையும் பேசிக்கலாம்ல. என்கிட்ட நீ ப்ரூவ் பண்ணு. இந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது மூலமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, என்கிட்ட நீ ப்ரூவ் பண்ணு. ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட. நாம் இன்றைக்கு ஒழுக்கமாக இருந்தோம், பாருங்க என் ஃபோனை பாருங்க, பாருங்க நான் யார்கிட்ட பேசிட்டு நான் பாருங்க, நான் வந்து ஒழுக்கமாக இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்? அது மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தாரிட்டி, அது மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தாரிட்டி ஓரியன்டான அட்டென்ஷன். எஸ், யூனோ they are always ensuring the control and they will never satisfied with it. அவங்க அதோட நிப்பாட்டிட மாட்டாங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி நிப்பாட்டிடுவாங்க? நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மன நோய்ங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், ப்ரூட்டோலாம் அவங்கக்கிட்ட அந்த கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். அடிச்சியா, அடித்ததுக்கப்புறம் நீ எங்கே இருக்க? ப்ரூட்டோல் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் எங்கே இருக்க? மண்டை உடச்சதுக்கப்புறம் எங்கே இருக்க? நீ ஆஸ்பத்திரி போனியா? ஆஸ்பத்திரி போனதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன? தெரியாமல் உழுதுட்டேன்னு சொன்னியா, இல்லை நான் அட்டாக் பண்ணேன்னு சொன்னியா? ஆஸ்பத்திரி அப்படி இப்படி நீங்கள் எங்கிட்டாவது போயிட்டீங்க, அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டேன். வீட்டை பூட்டிட்டு எல்லா விதமான விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து அந்த கான்டாக்டையும் அந்த சோசியல் கான்டாக்டையும் மொத்தமாக வந்து வெளியே எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நீ வெளியில் போயிட்டா அப்படிங்கிறது தெரிய வந்து தான் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் வந்து வெளில போயிட்டீங்கன்னா உடனே அங்கே வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படியே லவ் பாம்பிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை எங்கிட்டாவது ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து லவ் பாம்பிங் பண்ணுறது. எப்படியாவது நீ வந்து தெரியாமல் பண்ணேங்கிற சொல்லு, நீயா ஏதோ மனக்குழப்பத்தில் வந்து கீழே விழுந்துட்டா, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிடு, நான் ஏதோ அடிச்சேங்கிறத சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக இருப்பாங்க. நாம் என்ன நினைப்போம்? சரி ஓகே, எப்படி இவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆகிப்போச்சு, சரி இவங்களை நம்ம காப்பாற்றி விட்டோம்னா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அகைன் ப்ரூட்டல் அட்டாக்குங்கிறது ஆரம்பிக்கும். இப்போ அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. கான்ஃபிடென்ட் ஆகி இனிமேல் உங்களை ஹாஸ்பிட்டலே போகாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சோசியல் கான்டாக்டையே கட் பண்ணுற அளவுக்கான விஷயங்களை அவர்கள் செய்வார். This is what we need to understand about the malignant narcissist. And the brutalities against the children, relatives, neighbors எல்லாத்துக்கிட்டையும், முக்கியமாக குழந்தைங்கிட்ட வந்து ப்ரூட்டாலிட்டி இருக்கும். குழந்தையோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கிடுவாங்க. ஒரு 9 வயசு 10 வயசு குழந்தையோடைய கழுத்தை பிடிச்சி தூக்குவாங்க. ஒரு பொண்ணோட கழுத்தை பிடிச்சி தூக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பல சம்பவங்கள் வெளிநாடுகளே நடக்குது. இவங்க வந்து கால் பண்ணவே முடியாத அளவுக்கு நம்ம வந்து வீக்காக இருப்போம். ஆக்சுவலாக இப்போ நம்மளுடைய மென்டாலிட்டி எந்த அளவுக்கு நம்ம வீக்காக இருக்கும், எந்த அளவுக்கு ட்ராமா ஓரியன்டாக நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கும், நம்மளுடைய குழந்தைங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத பாருங்க. அப்படியே அடிச்சுட்டு ப்ளீடிங் ஆகும். இவங்களுக்கு என்ன பண்ணுற குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. நாமளே தண்டத்துக்கு தானே இருக்கிறோம், நாமளே சும்மா தானே இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தெரியும்? அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஓடினதுக்கப்புறம் நம்மளுடைய கோ டிபெண்டன்சி வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஆடும். நமக்கே தெரியாமல் நம்ம வந்து அப்படியே நினச்சி அழுகக்கூடிய ஒரு விஷயத்தை நாமளே செய்ய ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் என்ன தெரியுமா செய்வோம்? குழந்தைங்கிட்ட போய் விடு, அப்பா தானே, இல்லை அம்மா தானே, இது நடக்கிறது தானே. அந்த நேரத்தில் நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா எவ்வளவு பெரிய ஒரு எனேபிளராக இப்போ நாம் மாறிட்டோங்கிறத பாரு அப்படின்னு. நாமளும் ஒரு ஜாம்பியாக மாறிட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அன்னைக்கு வந்து ரியலைஸ் பண்ணோம். அன்னைக்கு உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரூட்டலான பலவிதமான விஷயத்துக்கு காரணம், இவ்வளவு விதமான அயோக்கியத்தனத்துக்கு எல்லா விதமான கொடூரங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வல்னரபிலிட்டி தான், நம்மளுடைய வீக்கஸ்ட் மைண்டு தான். மேட்டர். புரியுதா? வாட் டு டு? த்ரெட் பேஸ்டு கண்ட்ரோல். இவர்கள் சொல்லக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடாதுங்கிறத இன்னிலேருந்து நீங்கள் முடிவெடுங்க. அடுத்த முடிவு என்ன தெரியுமா? நீ ஒருவேளை என்னை அடிச்சேன்னு சொன்னா, ஒருவேளை இந்த மாதிரியான ப்ரூட்டல் அட்டாக் பண்ணேன்னு சொன்னா, ஒருவேளை என்னை மேனிபுலேட் பண்ணேன்னு சொன்னா, ஒருவேளை என்னோட ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் நீ எடுத்துப்பேன்னு சொன்னா, நான் இந்த விஷயத்தை செய்வேங்கிறத த்ரெட் ஓரியன்டாக பண்ணுங்க. நீங்கள் இதை நான் செய்வேன், நீ யூனிட் டு சீ த கான்சிக்வன்சஸ். சும்மா இஷ்டத்துக்கு நீ உனக்கு ஒரு கிரைம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு கிரைம். இதே அந்த குடும்பத்துக்குள்ள நீ அப்படியே அந்த குடும்பத்தில் ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு கிரைம். ரைட்? இது எல்லாத்தையும் நாளைக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணனா நீ எங்கே நிற்பேங்கிறது உனக்கு தெரியும். நீ எங்கே வேணாலும் இருக்கலாம்.
நீ வெளிநாட்டில் இரு, நீ பெரிய வேலையில் இரு, ஏன் நீ ஒரு பெரிய லாயராரு, அட்வொகேட்டாரு, நீ என்ன வேணாலும் இரு, நீ ஒரு சிவில் சர்வீஸில் இரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் நீ என்ன வேணாலும் இரு, இதை எக்ஸ்போஸ் பண்ண நீ எங்கே நிற்ப? இனிமேல் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து நான் 2 பேரும் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துக்கலாம். இனிமேல் இது நடக்குதுன்னு சொன்னால் யூ நீட் டு see my real face. அட ஒரு பூனைங்க, ஒரு பூனை கோவம் வருங்க. ஒரு பூனை தன்னுடைய உயிர் போகிற நிலையில் ஒரு கார்னர்டு கேட்டால் வந்து அது மாறிடுச்சுன்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது உயிர் போகிற அளவுக்கு அது கட்டும். அது தன்னுடைய முழு சக்தியை வந்து பயன்படுத்தி என்ன செய்ய, அந்த தன்னுடைய எதிரியை வந்து எப்படியாவது தாக்க நினைக்கும். அதே மாதிரி தான் நான் ஒரு பூனை தான் இப்போ. ஆனால் நான் தாக்க நினச்சேன்னு வச்சுக்க, நீ நினச்சிக்கிட்டு இருக்கல நான் வந்து புலின்னு சொல்லிட்டு, நீ புலி கிடையாது, நீ வெறும் எலி. என்னோட பயத்தினால தான் நீ புலி மாதிரி உன்னை நீ இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு. என்னோட பயம் போயிடுச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான், நீ ஒரு எலி. நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னால் உன் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்து எல்லா விதமான ஆட்களையும் தே ஆல்சோ நீட் டு see these are all the consequences. எல்லாரும் விளைவுகளை சந்திப்பீங்க. நீங்கள் இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கணும். இந்த குடும்பங்கிற பேரில், ரிலேஷன்ஷிப்புங்கிற பேரில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அயோக்கியத்தனத்தையும் நாங்கள் பொறுத்து போக முடியாது அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லுங்கள். ரொம்ப டைரெக்டாக சொல்லுங்கள். போதும், பயந்து இருந்தது, பணிஞ்சு போகிறது, அடிமைப்பட்டு போகிறதுங்கிறது போதும். Got it? ரியாலிட்டி அக்னாலேஜ்மெண்ட். நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு பேரில் வந்து எத்தனையோ பேர் தன்னுடைய அந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாருங்கள், ஹனிமூன் போகிறாங்க, பேபி மூன் போகிறாங்க, குழந்தைங்களோட சேர்ந்து ஃபேமிலி டூர் போகிறாங்க, அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க, வாழ்க்கை அவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க, 2 பேரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணி 2 பேரும் குழந்தைகளை வளர்த்து அப்படியே அடுத்தடுத்த கடத்துக்கு அப்படியே ரொம்ப அழகான அற்புதமான ஒரு சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு ஈக்குவலான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இதே ஸ்டேஜில் நாம் எங்கே இருக்கோங்கிறத யோசிங்க. இந்த வாழ்க்கை நம்ம டிசர்வ் பண்ணதா? நம்மளுடைய குவாலிட்டிக்கு இந்த வாழ்க்கை தான், வேறு வழி இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? ஏன் நம்மளால் மேலே வர முடியாதா? இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நம்மளால் வர முடியாதா? இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய எந்த ஒரு பர்சன் இந்த லைஃப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொன்னாலும் அவர்கள் எல்லாத்துக்கும் எதிரான ஒரு ஆளை நீங்கள் இருங்க. யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா சாட்ஜிபிட்டியில் போட்டு ஆனந்தம் அடையாதீங்க. சாட்ஜிபிட்டியில் கேட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் சரியாயிரும்னு நினைக்கிறேன். போய் உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு அகமதாபாத்தில் வந்து இது நடந்திருக்குல்ல, ஒரு ஃப்ளைட்டில் எத்தனையோ பயணிகள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்களே. அந்த கருப்பு பெட்டியை போய் எடுக்கிறாங்க. இப்போ இந்த கருப்பு பெட்டி எடுத்தால் சிவப்பு கலரில் இருக்குது. அந்த கருப்பு பெட்டி எடுத்தால் அதனுடைய ரெக்கார்டு, கடைசியாக பைலட் பேசினது, வச்சது, அவங்க என்ன செஞ்சாங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதில் வருது இல்லை? அந்த கருப்பு பெட்டி மாதிரி நமக்கு ஒரு கருப்பு பெட்டி இருக்குது. அதான் நம்மளுடைய மனசாட்சி, கான்சைன்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த கான்சைன்ஸை உண்மையிலே நீங்கள் கேட்டு பாருங்கள். இது மாறுமா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இது மாறுமா? உங்களுக்கு தோணுதா? மாறவே மாறாது. மாறவே மாறாத எதுக்காக நாம் அங்கே உட்காந்துருக்கோம்? எதுக்காக அங்கே நம்ம இன்னும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அது காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய காம்ப்ளெக்ஸ். இந்த வாழ்க்கை மேலே தனியாக வந்து ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய பயங்கள், இதை எப்படா நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோங்கிற பயம், ரெஸ்பான்சிபிலிட்டி ஓரியன்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபியர்ஸ், உங்களுக்கு மற்ற விஷயங்களில் உங்களுக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனல் காம்ப்ளெக்ஸ். இதுதான் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரூட்டலான ஒரு விஷயத்தை வந்து நடத்திக்கிட்டு உங்களோட லைஃப்பில் இருக்கிறதுக்கு, இந்த ட்ராமாவை கன்சியூம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணங்கிறது நீங்கள் தான். யூ ஆர் த ரீசன். இதனால் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸுக்கு நீங்கள் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அது வந்து சரியாக இருக்க போகிறதே கிடையாது. நான் சில்ட்ரனுக்காக பார்க்குறேன், சொசைட்டிக்காக யாருங்க பார்த்தா? சொசைட்டி யாருங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? முதல்ல அப்படியே சொசைட்டி ஓரியன்டாக பார்க்குறீங்கன்னா வேறு இடத்துக்கு போங்க. நீங்கள் என்ன, நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன்னா நான் சென்னை போனோன்னே பெங்களூரில் நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்துக்கிட்டாங்கல்ல, இவங்கெல்லாம் லெட்டர் போட்டுருவாங்களா சென்னை மக்களுக்கு? ராஜ்குமார் வர்றாப்புல சென்னைக்கு, அங்கே வந்து இவர் இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஏன்னா அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்துருந்துங்க அப்படின்னு இங்கேருந்து அங்கே கம்ப்ளைண்ட் போயிருமா? சொசைட்டி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குமா? அவனுக்கு 1000 வேலை இருக்குங்க. சத்தியமாக 1000 வேலை இருக்குது. யாரும் உங்களை வந்து பார்த்துக்கிறது கிடையாது.
அன்லஸ் உங்களால் ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணுங்கிற பட்சத்தில் தான் அவங்களை தேடி வர போகிறாங்க. அந்த பெனிஃபிட்டை வந்து தரக்கூடிய நீங்கள் இடத்துல இருக்கீங்களா இல்லையாங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை. அந்த பெனிஃபிட் உங்கள் மூலமாக அடையுது, உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கிறீங்க, ரெண்டு சரியாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெனிஃபிட்டை மட்டும் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த பெனிஃபிட்டை வந்து உங்களால் கொடுக்க முடியும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்பாங்க. உங்களுக்கு தேவை என்னன்னு சொல்கிறீங்கன்னா அதை வாங்கிட்டு அப்படியே மியூச்சுவலாக போய்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் இந்த சொசைட்டிங்கிறதே பெனிஃபிட் ஓரியன்டான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, நேற்று எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருந்தீங்க, சிம்பிள் தானே. நீங்கள் ஒரு காசை ஒருத்தவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? இல்லை, வாங்கிக்கிறாங்கல்ல. நீங்கள் ஒரு சர்வீஸ் இது பண்ணுறீங்க, அந்த சர்வீஸ் எப்படி வந்துச்சுன்னு யாராவது கேட்குறாங்களா? அதெல்லாம் இல்லை. அந்த சர்வீஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா, அது கரெக்டாக நல்லா இருக்கா இல்லையா, அவ்வளோதானே. ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறீங்க, உடனே நீங்கள் போய் சாப்பிட்றீங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பர். அன்லஸ் ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் எதுவுமே அவங்களோட ஹிஸ்ட்ரியில் நடக்கலன்னொன்னே அது எத்தனை வருஷத்தினுடைய ஹிஸ்ட்ரியாக இருக்குது, அது சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா, அது நம்மளுடைய உயிருக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்காது. இதைத்தானங்க பார்க்குறோம் நம்ம. இவ்வளவு தான் இந்த சொசைட்டி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது, இவ்வளவு தான் பார்ப்பது. திஸ் இஸ் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சொசைட்டி உங்களை பார்க்கறதே இல்லை. அதனால நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஒரு கோப்பிங் மெக்கானிசத்துக்காக ஏதோ உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். திஸ் இஸ் நாட் அ ரியல் ஹீலிங். இதனால் உங்களுக்கோ உங்களோட ஃபியூச்சருக்கோ உங்களோட குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கோ எந்த விதமான பிரயோஜனமும் எந்த விதமான நல்லதும் நடக்க போகிறதே கிடையாது. இன்று போய் நாளை வாங்குற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டோம், அவ்வளோதான், ஓகே நைட்டு படுத்து தூங்க வேண்டியதான், நாளைக்கு வந்து அப்படியே இப்படியே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்க போகிறோம். இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இருக்க போகிறது. திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த கவுன்சிலிங் வில் ஆல்சோ பி த பெஸ்ட் வே. ஏன் நிறைய விதமான விஷயங்களை யோசிச்சு பார்த்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. கோப்பிங் மெக்கானிஸ்ட்டுக்காக மெடிடேஷன் போகிறதுலேருந்து அது இதுன்னு பல விதமான விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே என்ன எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது இது சம்மந்தப்பட்ட ட்ராமாவை தவிர வேறு என்னென்ன விஷயங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்தெல்லாம் நம்மளுடைய இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து நம்ம ஹீல் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து அது ஒரு ரியல் ஹீலிங்காக இருக்கும். நல்ல ஹீல்டு ஓரியன்டான சோல் மட்டும்தான், ஏன்னா நல்லா ஹீல் பண்ணப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷனை இந்த சொசைட்டி கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸை வந்து என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இட்ஸ் அ மேட்டர். அண்ட் குரூப் தெரப்பி இஸ் ஆல்சோ தேர். அது பேட்ச் பை பேட்சாக போயிட்டு இருக்கு. அவங்க குரூப் தெரப்பி ஓரியன்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க, அதாவது நம்மள மாதிரியான இருக்கக்கூடிய லைக் மைண்டட் பீப்புள் ஒரு 5 பேர் அதில் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராபப்ளி இதான் நம்மளுடைய நம்பர், நம்மளுடைய அட்மின் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ஓரியன்டான விஷயங்கள் ஆஃப்லைன்லாம் கிடையாது, ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி நீங்கள் என்கிட்டையும் வந்து கவுன்சிலிங் வரலாம், இல்லை நம்மளுடைய ஃபீமேல் சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க அவங்ககிட்டையும் நீங்கள் கவுன்சிலிங் வரலாம், நோ வரி. ஓகே, அவங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் ஓரியன்டான விஷயங்கள்லாம் ரொம்ப இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் போகலாம். பிகாஸ் ஐ ஹாவ் ட்ரெயின்டு, நான் நிறைய விதமான எஃபோர்ட் போட்டு அவங்களை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ தாராளமாக அவங்ககிட்ட நீங்கள் கவுன்சிலிங் எடுக்கலாம், எந்த விதமான விஷயம் இல்லை. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். அதாவது விஷயம் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கான எல்லா விதமான தெளிவும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தட்ஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். வேற என்ன என்லைட் ஆயிக்க எஸ்கேப் ஆயிக்க. ஓகே, தட் இஸ் வாட்.